வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 409 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லா கிளைண்டாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 416லேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 416லேருந்து 403 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து 407 டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடினாலும் இதே விஷயந்தான் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் 407 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 411.5 வரைக்கும் போயிட்டு 410.7 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறிப்பிட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய இடம் வந்து 412. இந்த 412 அவ்வளோ சுலபமான இடம் கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்கேலில் நான் ஃபுல்லாக குறைச்சிருக்கிறேன். இந்த 412 அப்படின்ற இடத்த மட்டும் பாருங்கள். எத்தனை தடவை காப்பர் மார்க்கெட் இந்த 412 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிருக்கு அப்படின்றத பல முறை பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் 412 அவ்வளவு சுலபமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 412க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட அந்த இடத்துக்கு சக்தி இருக்குது. அந்த இடம் வந்து 412க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப ட்ரெண்ட் ரிவர்சல் கூட கொடுக்க முடியும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். 412 மேலே போகலை அப்படின்னா கவலை கிடையாது. மார்க்கெட் மறுபடியும் அதோடைய டவுன் ட்ரெண்டே தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.